ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேர் யான். இவன் ஃபாரின்லேருந்து படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டுருக்க. அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இவன் ஃபேமஸான லாயர். இப்போ அவன்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்க. சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் காருக்குள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி தான் வராங்க. இப்போ அவங்க நான் வெண்ணோட அம்மா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் கூட என் பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருந்தீங்களே, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல. எவ்வளோ பணம் வேணும்? 10,000 20,000 வேணுமா இல்லை 1 கோடி வேணுமான்னு கேட்க, 1 கோடி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு பணம் வேணும்னா உங்கள் பொண்ணையே வந்து கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ தான் இந்த வெண்ணு. அந்த பையன் கூட இவ்வளோ கம்மியான காசு கொடுத்துருக்க. இதை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும்? அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யான் இருக்கானே, அவன் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டான். அவன் கிட்ட போய் காசு கேளு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இருக்க. அவ காதில் போட்டிருந்த செவிட்டு மிஷின் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒத்த காது கேட்காது, மிஷின் மாட்டிட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்க. ஒரு வழியாக அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு வச்சிருக்கோம். 2 பேரும் ரொம்ப சின்சியராக காதலிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்களா இருக்காங்க. இப்போ ஒரு நாள் ஹீரோயினோட அப்பா அவளை பார்க்கலன்னா அவள் ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாரு. இப்போ அவளுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ கூட படிக்கிற பசங்க தான் வராங்க. இதோட விலை 100 ரூபாய் இருக்குமா, இது போய் எடுத்துட்டு வந்திருக்க. அந்த அளவுக்கு நீ மோசமான வேலையை பார்க்குற? ஓ, பொட்டிட்டு வைக்கிற வேலையா? அது மட்டும் இல்லாமல் உன்னால நடக்க கூட முடியாது. பாவம் நீ இந்த பொழப்புக்க பேசுறதுக்கு பிச்சை எடுத்து பண்ண காப்பாற்றலாம்ல அப்படின்னு அவங்க அப்பாவை இவங்க எல்லாரும் போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவங்க அப்பாவை காப்பாத்திருப்பா. இப்போவை இப்படி காப்பாற்றி விட்டுட்டு, அப்பா ஏன்ப்பா இங்கே வந்தீங்க? இங்கே இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப மோசமானவங்க, இனிமே என்ன தேடி இங்கே வராதிங்கன்னு சொல்ல. பரவாயில்ல இருக்கட்டு விடுமா, இது சின்ன பொண்ணுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு இவர் சொல்ல. எவ்வளோ சரின்னு சொல்லியிருப்பா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மலையில நினச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அவளுங்க இந்த பொண்ணுங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் உங்க அப்பாக்காக எங்க கூடவே சண்டை போடுவ? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காடி? உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு நாங்கள் கற்றுக் கொடுக்க போறோன்னு இவளுங்களை பார்த்தீங்கன்னா முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ற மிஷினை வச்சு அவளோட காதுல சுட்டுறாளுங்க. இவளுங்க இப்படி பண்ணதுனால தான் அவளுக்கு காது கேட்காம போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஏ கசின், அந்த பொண்ணை பார்த்தியா இவ்வளோ அழகா இருக்கா? அவள் நம்ம காலேஜோட பியூட்டிப்பா. அவன் மேலே எத்தனை பசங்க கண்ணா இருக்காங்க தெரியுமா? நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல. தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதானே. அவனை பார்த்தீங்கன்னா இவளோட வாழ்க்கையே கெடுத்துறான். இப்போ இப்படியே கட் பண்ணா இவளோட வீட்டில் இருந்துட்டு, நான் போலீஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவேன், என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்னு சொல்ல. எங்க பாரு, உன் வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு தான் 3 மில்லியன் கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ பணம் யாரு கொடுப்பா? அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஏமா, நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் இப்படி பேசுறீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அப்பா அந்த செக்கெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாரு. இப்போ அவரை கத்தி எடுத்துட்டு அவங்களை கொல்லாம விட மாட்டேன்னு அவங்களை கொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இவரை நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் இவரை இடிச்சு போட்டுருது. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர அவங்க அப்பா இறந்து போயிட்டு தான் சொல்லிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. எல்லாமே ஒன்னால தாண்டி அப்படின்னு அவங்க அம்மா இவ மேல பழிய போட்டுட்டு அவங்க அப்பாவோட உடம்ப வாங்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹிரதா அவளுக்கு கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு தாத்தா தான் வராரு. இந்த தாத்தா ஹீரோவோட தாத்தா. இப்ப தாத்தா ஹீரோனை பார்த்த உடனே என்ன சொல்றானா, எங்க பாரு, நீ யான் கூட டேட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு கண்டிப்பா செட் ஆகுது. ஏன்னா அவனே என் குடும்பத்துக்கு இல்லீகலா பிறந்த பையன் தான். அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அவனை விட்டு போறதா உனக்கு நல்லது. நீ அவனை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அவனை நான் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சு அவனை நல்ல ஆளாக்கி கூட்டிட்டு வருவேன். அவனை விட்டு போகலன்னா அவன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவான். எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. இப்ப எப்படி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்ப ஹீரோ அவளை தூக்கிட்டு இருக்க. அவ கையெல்லாம் ஒரே காயமா இருக்கும். என்ன காயன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் இவகிட்ட தப்பா நடந்துட்டு இருப்பான் இல்லையா, அவங்களால ஏற்பட்ட காயம் தான் இது. என்னாச்சு, உன் கையில எப்படி இப்படி காயப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கோட்டை தள்ளி விட்டுட்டு, எங்க பாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை பத்தி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் என் வாழ்க்கை எதுன்றதை முடிவு பண்ணிட்டேன். எங்க பாத்தியா, ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி போட கூட உனக்கு வக்கல்ல. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நீ வளர மாட்ட, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு. எனக்கு பணக்கார வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, அதை பார்த்தவொடனே ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு, சும்மா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, ஓ மனசுல நான் தான் இருக்கேன், என்னை விட்டு நீ போக மாட்டேன், என்கிட்ட விளையாடாதுன்னு சொல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவ போக பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னே அவ தலையில குத்தி இருந்த கிளிப் எடுத்து ஹீரோட வயிற்றுல குத்திட்டு, இதுக்கப்புறம் நீ இருந்தாலும் சித்தாலே எனக்கு கவலை இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுடுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான்.
இப்போ ஹீரோ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்தவொன்னே இவன் ஹீரோவை தூக்கலான்னு வரும்போது ஹீரோவோட ஆளுங்க வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் பாசம் வச்சிருந்தேன், என் அப்பாவே என்னை விட்டு போயிட்டாரு, உயிருக்கு உயிராக காதலிச்சு என் காதலனே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு அவள் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஜெயிலில் தான் இருக்கா. அவள் மேலே போய் கேஸ் போட்டு அவளை ஜெயிலுக்கு தள்ளிட இவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. இப்போ அவள் ஜெயிலில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டுருக்கு. இந்த குழந்தை என்னை விட்டு போகணும், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த குழந்தை என்னை விட்டு போகவே இல்லை, நான் நியூஸ் கூட பார்க்குறதில்ல, யாருக்கிட்டே பேசுறதில்லன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. டிவியில் ஹீரோவை பற்றின நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பெரிய லாயர் ஆகிட்டான், அவன்கிட்ட எல்லாரும் பேட்டி எடுத்துட்ருக்க. அது எல்லாத்தையும் இவள் பார்த்துட்ருக்கா. இவன் முதல் வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது அவளுக்கு குழந்தை பிறக்கும். 2வது வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது ஹீரோ பெரிய ஆளாக வளர்ந்துருவான். 3வது வருஷம் கடந்து போகும்போது அவனை பார்த்தீங்கன்னா லாயர்லேயே டாப் லாயராக போயிருப்பான். 4வது வருஷம் ஆகும்போது ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தையும் இவன் நியூஸில் பார்க்குறா. ஹீரோ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் எல்லாத்தையும் இவன் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சிட்ருக்கா. ஏன்னா இவன் 4 வருஷமாக ஜெயிலில் தான் இருந்திருக்கா. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அவளோட குழந்தையும் ஜெயிலை விட்டே வெளியே வந்திருப்பாங்க. ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நடியும் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பா, ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்திருப்பா. அது எல்லாத்தையும் தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு அவள் காதில் மிஷினை போடலான்னு வர அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏண்டி நான் எப்போ திட்டும் போதும் அழுதுகிட்டே இருக்க, அழுகிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருமான்னு இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்கன்னு குட்டி பண்ணி சொல்லிட்டு இருக்க. என்னடி உங்கள் அம்மாவுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக வந்துட்டியா? நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல. சீக்கிரமாக போய் எங்களுக்காக காசு சம்பாதிச்சு கொண்டு வர வழியை பாருன்னு சொல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 மில்லியன் பணம் கொடுத்தாங்களே, அந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்க, இப்போ மறுபடியும் காசு வேணும்னு சொல்லி என் உயிரை வாங்குறீங்கன்னு சொல்ல. எங்க பாருக்கா, அந்த காசுலாம் எங்களுக்கு பத்தாது, நான் கல்யாணம் பண்ணணும், புதுசாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கெல்லாம் காசு வேணாமா? சீக்கிரமா எனக்கு காசு ரெடி பண்ணுற வேலையை பாரு. அவனோட எக்ஸ் ஃபாரின்லேருந்து அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்காம அமைதியாக தூங்கினா அவள் குட்டி பண்ணி தூங்க வச்சுட்டு இருக்கா. அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. அவள் படித்த காலேஜ் குரூப்ல இருந்து காலேஜ் ரீயூனியனுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுனால எதுவும் மாற போகிறது இல்லைன்னு இவள் அழுதுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல உள்ள எல்லாரும் ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நம்ம காலேஜ் பியூட்டி இந்த இடத்துக்கு வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தம்பி 2 பேர் வராங்க. இப்போ அவங்க வந்து நாங்கள் யான் சாரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, சரி உள்ள வாங்கன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஹீரோ அவங்கள பார்த்த உடனே எதுக்காக வந்தீங்க, காசு கேட்டு வந்தீங்களான்னு சொல்ல, ஆமாம் காசு கேட்டு தான் வந்தோன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. உங்கள் பொண்ணை வந்து காசு கேட்க சொல்லுங்க, இப்போவே இங்கே உள்ள பணத்தை தரேன்னு ஹீரோ நிறைய பணத்தை காட்ட, அதை பார்த்த உடனே இவங்க வாயை பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் பிடிச்ச முட்டிக்கால் போட வைங்கடான்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உங்க அம்மா தம்பி 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், சீக்கிரமா அந்த இடத்துக்கு வான்னு சொல்ல, இவளே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல நீ டாப்பா இருந்த, பெரிய டிசைனரா இருப்பான்னு பார்த்த, ஆனா கறிக்கடை நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் தட்டி பேசிட்டு இருக்க. எங்க அம்மா பண்ண தப்பா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்கன்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்க வந்தியா? உன்னை பார்த்தா மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியல, மன்னிப்பு கேட்கறதுனா முட்டிக்கால் போட்டு கெஞ்சி கேட்கணும், இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க. அதை பார்த்தோன்னே இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அவளை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவள் தலையில் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட, அவள் காதில் போட்டிருந்த மிஷின் கீழே விழுந்துருது. இப்போ அவங்க எல்லாம் இப்படி புள்ளி பண்ணுறதை பார்த்தோன்னே அன்னைக்கு நைட்டு இவள் வாழ்க்கையை கெடுத்தது தான் இவளுக்கு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இவள் பயந்து போயிட்டு ஹீரோவோட காலை பிடிக்கிறா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அவங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டோன்னு இவ கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. இப்படியே கெஞ்சி கேட்டால் உன்னை விட்டுவேன்னு நினைக்கிறியா? எங்க உள்ள யாரையாவது ஒரு 3 நிமிஷம் கிஸ் பண்ணு, கண்டிப்பாக அவங்க 2 பேரை விட்டுருவேன்னு சொல்ல, இவ்வளோ கிஸ் பண்ணலாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பான்னு அங்கே உள்ள பசங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவனா அவனுங்களே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட்டிகிட்டு இருக்கா பாருங்க, அவனை வேணா கிஸ் பண்ண சொல்லுங்க, அவன் தான் இவளுக்கு ஏற்ற பையன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு வயசான கிழவனை கிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனா இவளோட அம்மா தம்பி பார்த்தீங்கன்னா என்னடி பார்த்துட்டு இருக்க, கிஸ்ஸு தானே போய் பண்ணிட்டு வா, அப்போதான் இவங்க எல்லாரும் எங்களை விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி பண்ணுறேன், நீ அழுதுகிட்டே கிஸ் பண்ணுற மாதிரி போக. அதை பார்த்தவொடனே ஹீரோ இவ்வளோ பிடிச்சி இழுத்துறான். எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சி சோஃபாவில் தள்ளிட்டு, ஏண்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன் அதையே கேட்டேன், கிஸ் பண்ண சொன்னால் அதையும் பண்ணுறேன், நாய் கூட சில டைம் சொல்கிறதே கேட்காம இருக்கும், ஆனால் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணுறதுக்கு வெக்கமா இல்லை? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இந்த பணத்துக்காக தானே எல்லாம் பண்ணேன், இந்த விட நிறைய பணம் தரேன், ஏன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஒன்றா ஸ்டே பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. அவள் கையில் வச்சிருந்த அவளோட காது மிஷின் கீழே விழுந்துருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த மிஷினை எடுத்து கையில் வச்சுட்டு, இது எப்படி வாங்கிட்ட, உனக்கு காது கேட்காதா, என்னாச்சு உன்னோட காதுக்கு, எந்த காதில் இந்த மிஷினை மாட்டிட்டு இருக்க, வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க,
ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல எனக்கு காது கேட்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்க. இவளுக்கு இப்படி ஆனது நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுன்னு சொல்லி இவ ஓனா அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு அன்னைக்கு நைட்டே நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இப்ப அவ இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்த உடனே உனக்கு என் கூட ஒன்னா இருக்க விருப்பம் இல்ல, அதுக்காக தானே இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்கேன்னு அவன் இந்த மிஷினை அதே இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, எவ்வளவு பாத்தீங்கன்னா மூலையில உட்காந்து ஓன ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்க. அவனுக்கு இவ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் ஒண்ணா வந்துட்டு இருக்கு. அவளை எப்படி காதலிச்சு அவ எந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருந்தா அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அழுதுகிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, ஏண்டா அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு சொன்ன, பார்க்க போயிட்டியான்னு சொல்ல, ஆமா எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா அவன் ஃபியான்சி கூட ஒன்னா சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ரிங் செலக்ட் பண்றதுக்காக நீ போயாகணும்னு சொல்ல, சரி நாளைக்கே போறேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவளோட அம்மா தம்பி கிட்ட என்ன சொல்றனா, இங்க பாருங்க அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, இப்ப வந்து புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் காசு வேணும்னு சொல்லி அவன் முன்னாடி போய் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவங்க தம்பியை பாத்தீங்கன்னா, ஆமா அங்கிள் வாங்க பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த அங்கிளுக்கு ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு நம்ம அக்காவை கட்டி வைக்க அவர் ரொம்ப நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க கட்டி வச்சிடலாம், வரதட்சணையா 10 மில்லியன் தராரான்னு சொல்ல, என்னது 10 மில்லியனா, என்னடா சொல்ற, இந்த விஷயத்தை பத்தி ஏன் முன்னாடியே சொல்லல, சரிவா உடனே போய் அந்த ஆளை பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க. இந்த செடிகளோட குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு தண்ணிக்கிட்ட இருந்துட்டு இருக்க, அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்தவன குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா மூக்கில் உள்ள ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னாச்சுடா ஒரு மாதிரி சோகமா இருக்க, வா 2 பேரும் போய் ஒன்னா தூங்கலான்னு சொல்ல, சரிம்மா வாங்க போய் தூங்கலான்னு குழந்தை சொல்ல, இவ்வளோ சரின்னு குழந்தைய தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அம்மா என்னாச்சு, எப்படி அழுதுட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்காதீங்க, நான் எப்பவும் அவங்க கூடவே இருந்தவங்களை பார்த்துக்குவேன்னு சொல்ல, அதெல்லாம் அம்மா அழுகலடா நல்லதா இருக்கேன்னு இவ குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இவங்க அம்மா பேசலான்னு வந்துட்டு இருக்கேன், கூடவே அவங்க அம்மாவும் வந்திருக்கான். இப்போ அவங்க அம்மா இவங்கள பார்த்தோன்னே, யானோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் இவரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அவங்க அம்மா நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ஃபியான்சியை பார்க்குறா, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி அவளோட முகமே சோகமாயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச டைமண்ட் ரிங் வாங்கலாம் வான்னு சொல்லி வேணும்னே அந்த பொண்ணுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி போட்டுட்டு இருக்க. இது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்ல, பெரிய டைமண்ட் ரிங் தான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு முக்கியம், ஏன்னா ஒரு டைமண்ட் ரிங்கால நிறைய பேரோட காதல் பிச்சுக்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவளை பார்த்து பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கையில் போட்டிருக்க ஒரு மோதிரத்தை பார்க்குறா. அந்த மோதிரம் ஒரு சாதாரண மோதிரம், அதை பண்ணி கொடுத்ததே ஹீரோ தான். 2 பேரும் லவ் பண்ணும்போது ஹீரோ தான் அந்த மோதிரத்தை அவள் கையில் போட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அது இப்போ வரைக்கும் இவள் கையில் தான் போட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த மோதிரத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா, அம்மா வாங்க ஸ்டோருக்கு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அக்காவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு கீழே வர, அந்த இடத்துல அந்த வாங்க தான் இருக்காரு. இப்போ அவரை பார்த்தவொன்னே, இவதான் என்னோட பொண்ணுன்னு சொல்ல, ஓ பொண்ணு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கானா அந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளோட லூசு பையனை அந்த இடத்துக்கு வந்துடான். இப்போ அவனை பார்த்தவொன்னே, அப்பா உனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், இவ தாண்டா உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு, அம்மா இதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி போடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ மனசாட்சி இல்லாத மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி கொடுக்க பார்க்குறீங்கன்னு சொல்ல, வாயை மூடிட்டு சொன்னதை மட்டும் செய், உன்னை கூட வச்சுக்கிட்டு எங்களால் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, உன் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ண வேணாமா, வரதட்சணையா பணம் வேணும்னா நீ கட்டிக்கிட்டு போனாதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவளோட தம்பி பார்த்தீங்கன்னா, ஆமா ஒழுங்கா நாங்கள் சொல்றதை கேளு, நான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா, ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்ற வழியை பாருன்னு இவங்க எல்லாரும் இவளை கட்டாயப்படுத்தி காருக்குள்ளே ஏற்றலான்னு பார்த்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நேராக ஹீரோ கிட்ட ஓடி வந்துடா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, அவங்க என்னை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு, அவன் வீட்டுக்கு மருமகளாக வர போறவ, 10 மில்லியன் கொடுத்து அந்த பொண்ணை மருமகளை ஆக்கியிருக்கேன், அவளுக்கே பையனுக்கு கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, ஒழுங்கா அவன் கையை எடுத்துட்டு போ, என் ஃபியான்சி நம்ம 2 பேரை பார்த்தா ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவளோட கையை எடுத்து விட, அவளை கட்டாயப்படுத்தி அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவளை இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட ஃபியான்சி அம்மா 2 பேரை கூட்டிட்டு வரான். இப்ப அவன் இப்படி வரதை பார்த்தவன, ஏண்டா உண்மையாவே நீ அந்த பொண்ணை காப்பாத்தமா வந்த, என்னால அதை நம்பவே முடியல, இந்த 5 வருஷத்துல அந்த பொண்ணை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஒரு நாளைக்கு 100 தடவை ஏதோ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிருப்ப, அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு உதவி கேட்டு நீ பண்ணாம வந்துட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி
பேசுறத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறான். இப்போ ஹீரோ அவங்க காரை வழிமறிச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி நீங்கள் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? போகிற போக்கு பார்த்தா எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடக்காது போல, இதை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன் தெரியுமா, இதுக்காக என்னோட ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்ல, என்னது நீ எனக்கு கால் பண்ணியான்னு இவ கேட்க, சும்மா நடிச்சிட்டு இருக்காதுன்னு ஹீரோ அவ கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு குழந்தைய தான் காட்டுறாங்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா வீட்டை தொடச்சிட்டு அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா இனிமேல் வீட்டுக்கெலாம் வரமாட்டா, இதுக்கப்புறம் அவள் வேற வாழ்க்கை வாழ போறா, இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, எனக்கு என்னோட அம்மா தான் வேணும்னு குட்டி குழந்தை அம்மாவை தேடி வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ இவளை கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ணிடுறான். இப்போ அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது குழந்தைய பார்த்தவொன்னே, நீ ஏம்மா வெளியே வந்த, பாட்டி கூட இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா பாட்டி நீங்கள் இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை தேடி வந்துட்டேன், எனக்கு அங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு, உன்னை தனியாக விட்டுட்டு வந்தது என்னோட தப்பு தானே இவ சொல்லிட்டு இருக்கேன். அவ சொன்னதை பார்த்தவொன்னே இந்த சைடு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொன்னவாக்க மூக்குலேருந்து ரத்தம் வந்து மயக்கம் போட்டு விழ, அதை பார்த்தவொன்னே இவ குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தைய செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க குழந்தைக்கு பிளட் கேன்சர் இருக்கு, மூக்குலேருந்து அடிக்கடி ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் கவனிக்கலையான்னு சொல்ல, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரெஸ்ட் தேவை, அதனால ரெஸ்ட் எடுக்க வச்சு நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட பேசுறதுக்காக போக, அதை பார்த்தோன்னே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. என் குழந்தைக்கு இவ்வளோ சின்ன வயசுல இப்படி ஒரு நோயா, அது வர்றதுக்கு கண்டிப்பாக நான் தான் காரணமாக இருக்கணும், அவன் என் வயிற்றுல உருவானதுலேருந்து அவள் பிறக்கக்கூடாதுன்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அவள் பிறந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கான், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோனோட ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்தோன்னே அவரோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எனக்கு எந்த இடமும் இல்லைன்னு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு போக, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என் காலில் சுளுக்கு விழுந்திருக்கு, என்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா என்கிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காத, நீயே டாக்டரை பார்த்துட்டு காருக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக குழந்தை மேலே இடிச்சிடறான். இப்போ ஹீரோ இப்படி இடிச்சதுல குழந்தை கீழே விழ, சாரிம்மா தெரியாம பண்ணிட்டேன், நீயே தனியாக வந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்க, எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தானே குழந்தை சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க, எங்கள் அம்மாவை தேடி வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல் வேற ரொம்ப பெருசாக இருக்கா, எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்கா, இந்த கால் பண்ணுன்னு இவன் ஃபோனை கொடுத்துட்ருக்க. குட்டி பாப்பாவும் ஹீரோனுக்கு கால் பண்ணுது, அம்மா எங்கே போயிட்டீங்க, நான் உங்களை தேடி தேடி பார்த்தேன், ஆனால் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல, எனக்கு என்னோட வார்டு நம்பர் கூட தெரியல, வார்டு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்ல, வார்டு நம்பர் 14 அவ சொல்ல, நீ ரூமை விட்டு எங்கேயும் வெளியே போகாதுன்னு சொல்ல, சரிம்மா நான் என்னோட ரூமுக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகலான்னு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே இருந்துட்டு கீழே ஹீரோயினை பார்க்குறான். இவ ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. குழந்தை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க, பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் குழந்தைய தேடி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இவ்வளோ அன்னைக்கு புள்ளி பண்ணாங்களே, இவ காதெல்லாம் கூட ஹீட்டர் வச்சு சூடு பண்ணிட்டு அந்த 3 பொண்ணுங்க தான். இப்போ அவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே இவளுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. இவ வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு காரணமே இவங்க எல்லாரும் தான். இப்போ இந்த பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு என்னடி வேலை, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வருது தெரியுமா, உன் கை சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்க உன் கையை கூட நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயப்படுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, நீ காலேஜில் ஒரு டிசைன் வரைஞ்சியே, அந்த டிசைனை நான் எடுத்துக்கிட்டு இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டேன், இப்போ இந்த ஊரில் உள்ள ஃபேமஸான டிசைனரில் நானும் ஒரு ஆள், சரி சரி சீக்கிரம் உன்னோட கையை கொடுன்னு சொல்ல, இவ தரமாட்டேன்னு சொல்கிறா. அது பார்த்தோன்னா அவளுங்க எல்லாம் இவ்வளோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, உன் வாழ்க்கை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, காலேஜ் பியூட்டின்னு எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பாரு இவ்வளோ கேவலமாக உட்காந்துட்டு இருக்க, 3 மில்லியனில் உன் வாழ்க்கையே மொத்தமாக முடிச்சிட்டோன்னு சொல்லி அவளுங்க இவ்வளோ அரைகிற மாதிரி வர ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ காப்பாற்றிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கா. இவ்வளோ பின்னாடியே ஓடிட்டுருக்கா. இவன் இப்படி ஒன்றதை பார்த்தோன்னே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆகலையா, அப்புறம் இதுக்காக இவன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கலன்னு இவளுங்க சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் போகிறா. காலேஜ் படிக்கும்போது இவ ஹீரோக்கு லவ் லெட்டர் கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் காதலிச்சிருப்பாங்க. அப்பையிலேருந்து இவளுக்கு ஹீரோயின் மேலே காண்டு, அந்த காண்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் அவள் வாழ்க்கையே இப்படி மாற்றி விட்டுட்டா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, உனக்கு கண்டிப்பாக
நான் சும்மா விட மாட்டேன், உன் வாழ்க்கையை இதை விட மோசமாக்குவேன்னு இல்லைங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃபியான்சியை பார்க்குறாளுங்க. அவளை பார்த்தவொடனே எப்படி இருக்கீங்க, நீங்கள் லின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் யாருன்னு இவ கேட்குறா. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. போகிற பக்கம் பார்த்தா உங்கள் வாழ்க்கை கையை விட்டு போயிடும் போல். அவள் உங்கள் ஃபியான்ஸுக்கிட்ட க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும்னா எங்கள் உதவி கண்டிப்பாக தேவை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்கள் உதவி எனக்கு தேவை, இனிமேல் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட கசினுக்கு தான் கால் பண்ணுறான், ஹீரோனோட வாழ்க்கையை கெடுத்த பையனுக்கு. இப்போ அவனுக்கு கால் பண்ணி, டேய் காலேஜ் பியூட்டி ஞாபகம் இருக்கா அவனுக்கு, அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு வச்சுக்க, அவள் உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க உன்னை புலி பண்ணிட்டு இருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க, அவங்க கூட சண்டை போட மாட்டியான்னு கேட்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே அவளுக்கு அவங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. அவங்க வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கணும், நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் அவங்க உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோட தாத்தா சொல்லியிருப்பார் இல்லையா, என் பேரனுக்கு நீ ஏற்ற பொண்ணு கிடையாது, அவனை விட்டு போயிருன்னு. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு தான் என்னை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னேன், இப்போ இதுக்காக என்னை காப்பாற்றினேன், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல ரொம்ப சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு அந்த பொண்ணோட கசின் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொன்னே இவ ஓடலான்னு பார்க்க, எங்கடி ஓட பார்க்குற, அவனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்க்க சூப்பராக இருக்க தெரியுமா, 3 மில்லியன் கொடுத்து உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிட்டேன், இப்போ நான் என் கம்பெனிக்கு சிஓவாக இருக்கேன், எத்தனை மில்லியன் வேணாலும் என்னால் கொடுக்க முடியும், உன் வாசனை சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு யாரோ கத்துற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இருக்க, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவங்க 2 பேரையும் பார்த்தவொடனே டே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பார்த்தீங்கன்னா இவளோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு உனக்கு பார்த்து தெரியலையா, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அவன் மேலேருந்து கையிறான்னு ஹீரோ சொல்கிறான். நான் ஏன் இவன் மேலே கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ அவனை அடிச்சு போட்டுடுறான். இன்னொரு தடவை அவன் கையை அவன் மேலே வச்சுன்னா கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் அவனை ஏதோ பண்ணாதீங்க, வாங்க போகலான்னு இவன் ஹீரோவை கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்க, டே உனக்கு தெரியாத சீக்ரெட் ஒன்று எனக்கும் அவளுக்கு இடையில இருக்குன்னு சொல்ல, என்ன சீக்ரெட்னு ஹீரோ கேட்குறான். அவளும் நானும் ஆல்ரெடி ஒன்றா இருந்துட்டேன்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பொது வாய் மூடு, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதன்னு இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கண்ணா பின்னா நடி பிச்சு எடுத்துட்டு அந்த இடத்த வீட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா ஃபியான்சி 2 பேர் வராங்க. இப்போ அவங்க வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா பிரச்சனையும் இவ்வளோ தாம்மா, இவ இருக்கிற வரைக்கும் இவன் வாழ்க்கையில நிம்மதியே வராது போல, இவ உங்க பையனை காதலிச்சுட்டு இன்னொருத்த கூட பெட்ல ஒன்றா இருந்திருக்கா, இந்த மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, எங்க பாரியான் என் பையனோட வாழ்க்கையை விட்டு தள்ளி போயிரு, அவன் பண்ண பெரிய தப்பு ஒன்று காதலிச்சதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தள்ளி போடி, இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வந்தனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு அவ ஹீரோனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே, எங்க பாரு நீ ரொம்ப கோவமா இருக்க, நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஹீரோவை வெளில கூட்டு வந்துடுறாங்க. இப்போ வெளியில் ஹீரோ அவன் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா யான் என்ன பார்த்துட்டு இருக்க, வா வந்து என் கூட காரில் உட்காருன்னு சொல்லி அவன் ஹீரோனை கூப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து, என்னை பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் பணத்துக்காக தான் சொன்னேன், அந்த பணத்துக்காக அவன் கூட போயிட்டியா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை விட்டு போனதுக்கு காரணம் அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கன்னு இவ சொல்ல, வாய முறின்னு சொல்லி ஹீரோங்க உள்ள தண்ணி எடுத்து இவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ கதறி அழுதுட்டு இருக்கா. நீ என்னதான் என் மேலே தண்ணியை ஊற்றி என்னை சுத்தம் பண்ண நினைச்சாலும் நான் சுத்தம் வாங்க முடியாது, என்னோட சுத்தம் என்னை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு இவன் அழுதுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன், உன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உனக்கு தாண்டி புரியல, இப்போ வரைக்கும் என் மனசில் நீ தான் இருந்த, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை மனசில் நினச்சிட்டு இருக்குது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோட ஃபியான்ஸையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களால அவள் வாழ்க்கையை திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஏன்னா அவளோட எல்லா சீக்ரெட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இந்த தடவை நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் குட்டி பொண்ணு தான் கட்டுறாங்க. குட்டி பொண்ணு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்க. ஒரு காரு முன்னாடி விழுந்துருது. யாரோட காருன்னு பார்த்தா ஹீரோ அம்மாவோட கார் தான். இப்போ இந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே, ஏமா உனக்கு எதுவும் அடிப்படலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதான் பட்டிருக்கேன், தப்பு என்னோட தான், எங்கள் அம்மாவை தேடி வந்துட்டு இருக்கும்போது தான் காரை பார்க்காம விழுந்துட்டேன்னு சொல்ல, சரிம்மா உங்கள் அம்மா யாருன்னா அவங்க கேட்க, எங்கள் அம்மாவோட பேர் வெண்ணுன்னு சொல்கிறா. சரி உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்கிறான். இந்த குழந்தை இப்படி சொன்ன உடனே, என் பையன் அந்த பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் டேட் பண்ணிட்டு இருந்தான்,
ஒருவேளை இந்த குழந்தை என் வீட்டோட வாரிசாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சந்தேகப்பட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்ல ஹீரோவும் வேகமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறான். இவங்க வந்து என்ன யோசிக்கிறானா, குழந்தைக்கு 5 வயசுனா அது என்னோட குழந்தைய தான் இருக்கணும்னு ஹீரோ மனசை தைரியப்படுத்திட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ள ஜியோலி தான் இருக்கா. அவளை பார்த்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா உங்கள் அம்மாவோட பேர் வேணான்னு கேட்க, குட்டி பாப்பாவும் ஆமான்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்ருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாளுங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்க கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. இப்போ ஹீரோயின் உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்த்தோன்னே அவ ரொம்ப பயந்து போயிட்டு, என் குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து தனியாக நின்றுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, யாருக்கு தெரியாமல் என் குழந்தைய பேத்துக்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவள் அமைதியாக நின்று அழுதுட்டு இருக்கா. இவன் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்போ அவன் வந்து, சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தாச்சு, இந்தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, அதில் பார்த்தா அந்த குழந்தை ஹீரோவோட குழந்தை இல்லைன்னு இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவொடனே ஹீரோவோட மனசே உடஞ்சு போயிடுது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இது யாரோட குழந்தை, உண்மையை சொல்லு, நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நீ இன்னொருத்த கூட ஒன்றா இருந்து குழந்தைய பேத்துக்கவேன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன தானடி காதலிச்சு, அப்புறம் எங்கே இருந்து இந்த குழந்தை வந்துச்சுன்னா அவளை பிடிச்ச படுத்திட்டு இருக்க. எங்கள் அம்மாவை காயப்படுத்தாதீங்க, ஏற்கனவே உங்கள் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, தயவு செஞ்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, உன்னை நான் வெறுக்கிறேன், மொத்தமாக வெறுக்கிறேன், உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோ கோவத்தில் அவன் கையை எடுத்து செவத்தில் குத்திடுறான். இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தடவை மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன் வீட்டு பேர பிள்ளையா இருக்குன்னு நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் நீ ரொம்பவே மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, அவங்க போன கையோட இவன் இந்த இடத்துக்கு வரா. இப்போ அவ வந்து, ஒரு வழியாக ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சாச்சு, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதான், என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க, வந்தவளை பிடிங்கன்னு சொல்லி மறுபடியும் அவளோட இன்னொரு கையை பிடிச்சி உடச்சிட்டு இருக்காளுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு கை உடஞ்சி தான் இருக்கும், அதுக்கு காரணமே இவளுங்க தான். அவள் அந்த கையை மறைச்சி வச்சு தான் நடந்துட்டு இருப்பா. இப்போ அவளுங்க இன்னொரு கையையும் பிடிச்சி மிதிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே பாப்பா பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. சும்மாலாம் விட முடியாது, முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, குழந்தைய முட்டிக்கால் போட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு தலையெடுத்து தரையில் இடிச்சிட்டு இருக்க. குழந்தையோட மூக்கிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவொன்னே, தயவு செஞ்சு என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ குழந்தைகிட்ட வந்துட்டு இருக்க. அம்மா நான் பிறந்ததுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஜியோலி பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னவாக்க குழந்தை மயக்கம் போட்டு விழ, தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் டாக்டரை கூப்பிட முடியாது, எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அப்போதான் டாக்டரை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளோ சரினா உங்கள் எல்லாரோட காலையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ கத்துற சவுண்டு கேட்டு டாக்டர் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இவ்வளோ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் இன்னொரு ரூமில் தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவள் மயக்கத்தில் இருக்கா, இப்போதைக்கு கண்ணு முழிக்க மாட்டா. எங்கள் பாருவேன், உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்ட, ஆனால் இப்போ இப்படி ஒரு நிலைமையில் இருக்க, நீ காலேஜில் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்த, நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை சீனியர், ஆக்சுவலாக என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னால் என் வாழ்க்கையில் நடந்ததை இப்போ வரைக்கும் நம்ப முடியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அங்கேருந்து மனநல சரியில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். நானும் இந்த குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. வயிறு பெருசானதுக்கு அப்புறம் தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்றதையே கண்டுபிடிச்சேன். என் கையை மீறி எல்லாமே நடந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்குற ஒவ்வொரு நொடியும் எனக்கு அந்த குழந்தையோட அப்பா முகம் தான் ஞாபகம் வரும். அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக போகும். ஆனால் என்னை விட என் குழந்தை ரொம்ப கஷ்டத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்கா. அவள் குழந்தையாக இருந்தாலும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவளால் புரிஞ்சிக்க முடியும். 2 வயசு இருக்கும்போதே அவள் கூட யாருமே விளையாட வர மாட்டாங்க, ஏன்னா அவளுக்கு அப்பா இல்லைன்றதுக்காக. அதை நினச்சி அவள் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. அவள் மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் அவளுக்கு உலகமே நான் தான். அதையே நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படி. என் வாழ்க்கையை கெடுத்து வீணாக்கினது இவளோட அப்பா தான். என்னால் அந்த சம்பவத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெளியே வர முடியல. நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என் பொண்ணு தான் எனக்கு துணையாக இருந்திருந்தா. அவள் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. அவள் சொல்கிற ஒரே வார்த்தை, அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான்னு. அவளோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்க. உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ அதை விட மோசமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. ஏன்னா உன் குழந்தைக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறா, அவளை காப்பாற்றுறது கஷ்டம், உன் மனசை நீ திடப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ குட்டி பாப்பா மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரு ஜியோலி, உனக்கு எந்த வழியும்
இருக்காது, அம்மா கூட இருக்கேன்ல, எல்லாமே சரியாயிரும், இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவள் குழந்தைய ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ குழந்தைக்கு தொடச்சி அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் அதெல்லாம் வச்சுட்டு வந்து மறுபடியும் அவளோட ரூமில் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல குழந்தைய காணும். ஐயோ என் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு இவ அழுதுகிட்டே குழந்தைய தேடி வந்துட்டு இருக்க அந்த இடத்துல டாக்டர் தான் இருக்காங்க. இப்போ டாக்டரை பார்த்து என் குழந்தை எங்கன்னு பார்த்தீங்களா, படுத்துட்டு இருந்தா திடீர்னு காணாமல் போயிட்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. உன் குழந்தை வேணும்னா இந்த இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே இந்த சைடு கட் பண்ணா அன்னைக்கு யார் யார் இவ்வளோ புலி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, டே உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, வெண்ணு கையில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும். ஏண்டா ஒருவேளை அது உன்னோட குழந்தையா இருக்குமான்னு சொல்ல, அது என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எல்லாரு கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன், யாருமே ப்ரெக்னென்ட் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அவ்வளோ ஈஸியாக எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இவன் சொன்னதை பார்த்தவொன்னா அங்கே உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க, வாய் முடுங்க, அவள் கையில் இருக்கிறது உங்களோட குழந்தையா கூட இருக்கலான்னு சொல்ல, ஏண்டா ஒரு நல்லவ எத்தனை பேர் கூட தான் ஒன்றா இருந்தா, உன் கூட மட்டும்தானே ஒன்றா இருந்தானே, இவனுங்க எல்லாம் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவள் ஓடி வந்து என் குழந்தைய என்ன பண்ணீங்க, உடம்பு சரியில்லாத குழந்தை, நீங்கள் எல்லாரும் மிருகங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் வெண்ணு, இங்கே நிற்கிற எல்லாரையும் தெரியுதா, இவங்க எல்லாரும் நம்ம கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க எல்லாரையும் பார்த்தவொன்னா அன்னைக்கு நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு இருக்க. நீ பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவளுக்கு கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் கொடுத்து மறுபடியும் அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்க எல்லாரையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, குழந்தைய வேற காணோம், யாராவது அவளுக்கு உதவி பண்ணால் நல்லா இருக்கும். அன்னைக்கு இந்த லாயர் வந்தார்ல, அந்த லாயர் கிட்ட உதவி கேட்க வேண்டியதானே டாக்டர் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்போ தாத்தா வந்து டே எப்போ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, அவளை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு டாக்டர் கால் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி எங்க பாரு வெண்ணு மேலே எந்த தப்பு இல்லை, அவள் இத்தனை வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாதுல்ல, அது எல்லாத்தையும் விட்டு தள்ளு, இப்போ அவளோட குழந்தையும் பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் தயவு செஞ்சு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரினா அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவன் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல இவகிட்ட அவன் தப்பாக நடந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே வெண்ணி என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவள் எனக்கு சொந்தமானவ, அவன் நீ கூப்பிட்டாலாம் வந்துட மாட்டா, எங்க பாரு அவன் கூட போனா உன் பொண்ணு அவ்வளோதான் சொல்லி இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ அவன் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். வெண்ணு நான் சொல்கிறதா கேட்பா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டா, வெண் வந்து என் மடியில் உட்காருன்னு சொல்ல, இவ்வளோ வேற வழி இல்லாமல் அவள் குழந்தைக்காக போய் அவன் மடியில் உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம லாயர் சாருக்கு கொடுமா, பாவம் அவரு 1000 தான் இருந்தாலும் உன்னோட எக்ஸாச்சு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ வேற வழி இல்லாமல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோவில் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இவன் இப்படி தள்ளி விட்டதில் அவள் கையில் போட்டிருந்த மோதிரம் விழுந்துருது. இப்போ அதை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க. இதுக்காக நீ கையில் வச்சுட்டு இருக்க, இந்த மோதிரத்தை வச்சுக்க உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு சொல்லி அந்த மோதிரத்தை எடுத்து அவளோட ஃபியான்சி கையில் போட்டு விட்டுறான். ஏன்னா அவ்வளோ ஹீரோ பின்னாடி தான் வந்திருப்பா. இப்போ அவன் இப்படி போட்டோன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபியான்சிக்கு மோதிரம் போட்டு விட்டீங்க, அடுத்து கிஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, அதெல்லாம் பார்த்தவொடனே இவளோட மனசே உடஞ்சி போயிடுது. இந்த மோதிரத்தை என்கிட்டேருந்து நீ வாங்கும்போது என் உயிரையே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு, உன் கூட வாழ்ந்த ஞாபகங்கள் மட்டும்தான் என்னை உயிரோடவே வச்சுட்டு இருந்துச்சு, இப்போ அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ அழுதுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லாயர் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான், வாங்கட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக, இவங்க போன கையோட குழந்தை இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா குழந்தையை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லாகவே அடிச்சு நொறுக்கிருங்காங்க. யாரோட வேலைன்னு தெரில. ஐயோ யார் இப்படி பண்ணது, ஒருவேளை எங்கள் அம்மா எனக்காக பார்த்தா மாப்பிள்ளையோட வேலையாக இருக்குமோ, அவன் தான் பணத்துக்காக இப்பெல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு இவ சந்தேகப்பட்டு இருக்க. இப்போதான் ஹீரோயின் அவளோட ஃபோனை பார்க்குறா. அவளோட ஃபோனை இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தது இவளோட தம்பி தான். இப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இவளுக்கு பல தடவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 10 வாய்ஸ் மெசேஜ், அத்தனை கால்ஸ்னு இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இவளுக்காக ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்க. அந்த மெசேஜ் ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவ கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட காதல் உண்மையானது, நானும் உன்னை உண்மையாக தான் காதலிச்சேன், ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் என் வாழ்க்கையை என்கிட்டேருந்து பறிச்சுட்டாங்க, தப்பு என்னோடது கிடையாது, என்ன நடந்துச்சுன்றதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகிறத டிவியில் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை பார்க்கலான்னு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்க. அவளை யாரை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா மறுபடியும் இவங்க எல்லாரும் தான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தானே வேகமாக ஓடிட்டு இருக்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் மறுபடியும் உன்னை வீட்டுக்கே பிடிச்சிட்டு வந்துட்டோன்னு சொல்ல, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் உள்ள எவிடன்ஸ் எடுக்கிறா. எங்க பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்கு, என்கிட்ட தப்பாக நடந்தது, என்னை அடிச்சது,
அடிச்சது, என் கையில காயப்படுத்தினதுன்னு இது எல்லாத்தையும் எவிடன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். இதை கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா போன தடவை உன்கிட்ட வரும்போதே அவன் வந்து காப்பாத்திட்டான். ஆனா இந்த தடவை உன்னை காப்பாத்த யாருமே இல்லை. இந்த தடவை போன தடவை பண்ணதை விட உன்னை மோசமாக்குற பாருன்னு சொல்லி அவனுங்க எல்லாம் இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட பொண்ணு நேரா ஹீரோவை பார்க்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுது. இப்போ இந்த குழந்தை வந்து உங்களை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்குறான். உங்களுக்கு என் அம்மாவை பற்றி எந்த உண்மையும் தெரியாதுல்ல, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். எங்கள் அம்மாவை அடித்து கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அப்படி தான் இவங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு வச்சுருக்காங்க. அவங்கள பற்றின எந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாதுல்ல. நிறைய பேர் அன்றைக்கி வந்து அம்மாவை போட்டு பயங்கரமாக அடித்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணதா சொன்னாங்க. என் முன்னாடி தான் அடித்தாங்க தெரியுமான்னு குழந்தை பாதி உண்மையை சொன்னவாக்க உடம்பு சரியில்லாமல் போய் கீழே விழுற மாதிரி போக ஹீரோ பிடிச்சிடுறான். எங்கள் அம்மாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போட்டு படாத படுத்துனாங்க. ஒவ்வொரு நாளும் அம்மா டிவியில் அவங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை அடித்து துன்புறுத்தினவங்க இப்போ மறுபடியும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவை காப்பாற்ற யாருமே இல்லை, தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல குழந்தை எப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு பாதி உண்மை புரியுது. அவள் பின்னாடி யாரோ இருந்து அவளை காயப்படுத்திட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஹீரோனை காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 3 மில்லியன் கொடுத்தேன், இப்போ அதை விட அதிகமான பணம் தரேன்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அதை பார்த்தா அங்கே உள்ள எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்கு குழந்தையோட வந்துடுறான். இவனை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவனை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிடறான். இப்போ அவன் இப்படி அடிச்சு போட்டுட்டு எங்க பாரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு கேட்க அவள் அப்பயும் அமைதியாக தான் இருக்கா. இவன் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ கீழே கிடக்கிற ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றது. இவளோட கையை உடஞ்சி போனது, அவள் காது கேட்காம போனது, அது மட்டும் இல்லாமல் இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவளோட வாழ்க்கையை கெடுத்ததுன்னு எல்லாத்துக்கான எவிடன்ஸுமே அதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட தாத்தா ஹீரோவை விட்டுட்டு போக சொல்லியிருப்பார் இல்லையா, அதையும் ஒரு நோட்ஸில் எழுதி வச்சிருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்டேருந்து மறைச்சிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு ஹீரோ அவ்வளோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க. இவ அதுக்கு மேலே அழுதுட்டு இருக்கா. இந்த 5 வருஷமா நான் ஒன்று மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன், என் மனசில் வேற யாருமே கிடையாது, இப்போ வரைக்கும் நான் அவனை காதலிச்சிட்டு இருக்கேன்னு இவ்வளோ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குட்டி குழந்தை தான் வருது. இப்போ இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா கையில் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே எடுத்துகிட்டு வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் என் வாழ்க்கையை கெடுத்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட தான் எழுதியிருப்பா. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இந்த குழந்தை வாழ்க்கையை கெடுத்தவனோட குழந்தைன்னு. இப்போ குழந்தைய பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, என்னால் உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், உங்க வாழ்க்கையை விட்டு நான் சீக்கிரமே போயிடுவேன்னு சொல்ல, அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உனக்கு நல்ல டாக்டரை பார்த்து உனக்கு குணப்படுத்த வேண்டியது அங்கிளோட வேலைன்னு ஹீரோ குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஓ வாழ்க்கையை கெடுத்தவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், கிடைக்க வேண்டிய நியாயம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சே தீருன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட கேஸை ஃபைல் பண்ணுறதே ஹீரோ தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனும் வந்துடுறான். என் வாழ்க்கையை கெடுத்து சின்ன பின்னமாக்கணுங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து இவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும், அவளுக்காக துணையாக நான் நிற்பேன், நீங்களும் துணையாக நிற்கணும்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் தான் வராங்க. இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ப்ரெஸ்காரங்க அவங்க கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்க. இங்கே பாருப்பா, நாங்கள் யாரும் வேணுக்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல, அந்த பொண்ணு விருப்பப்பட்டாதான் வந்தா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட வயசு 19, அதனால எல்லாமே லீகலாக தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு காசுக்காக பல பேர் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அவள் அக்கௌண்ட்டுக்கு 3 மில்லியன் பணம் கூட ஏறி இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்குன்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இவளுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வைக்க அவங்க அம்மாவே இவ்வளோ தப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு இருக்க. வேணா யாரையும் எதுவும் பண்ணிடாத, அமைதியாயிருன்னு ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்றத கோர்ட்டில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோவோட தாத்தா அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, அந்த வெண்ணோட கேஸை எதுக்காக எடுத்த, அவளால உனக்கு கேட்ட பேரு நம்ம குடும்பத்துக்கு கேட்ட பேரு, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, கண்ணு திறந்து பாரு, அவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய் முடுங்க, அவளை வாழ்க்கையை விட்டு அனுப்புனதே நீங்க தானே, இப்போ அவன் மேல குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா அவளை விட நீங்க தான் மோசமானவங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் நல்லவன்றதை நான் நிரூபிச்சு தருவேன். இதுக்கு மேல எனக்கும் அவளுக்கு இடையில குறுக்க வந்தீங்கன்னா நீங்க என் தாத்தான்னு கூட பார்க்க மாட்டேன், ஒழுங்கா தள்ளி போய்க்கங்கன்னு சொல்லி ஹீரோ அவங்க தாத்தாவே பிடிச்சி திட்டி விட்டுறான். இப்போ ஹீரோ இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு ஓடி வந்து இங்க பாருங்க, நீங்க வெண் கூட இருக்கீங்கன்னா அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு புரியலையா, நான் இப்போ வரைக்கும் அவ்வளோதான் காதலிக்கிறேன், வேற யாருக்கே மனசுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவன் சொன்னதை நினைச்சு அந்த பொண்ணு அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவனை தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேல காண்டாயிட்டு அம்பு விட்டுட்டு இருக்கான். இவனோட ஹாபி அம்பு விடுறது, ரொம்ப அக்யூரேட்டா அம்பு விட்டுட்டு இருப்பான். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இமெயில கேஸ் ஃபைல் பண்ணுவா, இவளை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு
ஹீரோயினோட குழந்தை தான் வருது. இப்போ அந்த குழந்தை அவன் கையில் வச்சிருக்க அம்பை பார்த்தவொன்னே என்னைய கையில் வச்சிருக்க அம்பையே பார்த்துட்டு இருக்க, நான் அம்பு விருதில் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ ஈஸியெல்லாம் என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே குழந்தை அவன் கையில் வச்சிருக்க அம்பை வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக அதில் அடிச்சிருது. அதை பார்த்தவொன்னே என்னால் அதை நம்பவே முடியல. இதை நான் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். வேர்ல்டு ரெக்கார்டு வச்சு என்னையே இந்த குழந்தை ஜெயிச்சிருச்சா? ஒருவேளை இந்த குழந்தை என்னோட ஜீனா இருக்க வாய்ப்பு இருக்கோ? நான் அவள் கூட ஒன்றா இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகுது. ஒன்றும் புரியல அப்படின்னு வச்சுட்டு எங்க பாரு, ஒரு வேளை உன் அப்பா நானா இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு கண்டிப்பாக எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். ஏன்னா என் குடும்பத்துக்கு வாரிசே கிடையாது. நீ மட்டும் என் குழந்தையா இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, நீ என்னோட அப்பானா கண்டிப்பாக நான் உன் கூட வரமாட்டேன். எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணுற நீ எல்லாம் நல்லவனே கிடையாது. உன் கூட நான் என்னைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவனை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும். உங்கள் அம்மா கூட நீ இருக்கிறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன்னு அவன் குழந்தையோட முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்க. குழந்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்ன மாதிரி அப்பா தேவையே இல்லை, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அந்த இடத்த விட்டு வந்துடுது. இப்போ குழந்தை அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, டே அந்த வெண்ணி வெளியே தான் நிற்கிறா, வாடா போய் அவகிட்ட பேசலான்னு சொல்ல இவனுங்களும் அவளை பார்க்கறதுக்காக வரானுங்க. இப்போ அவன் ஒழுங்கா நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடு, உன்னால இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது, நாங்களாம் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பசங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது, ஒழுங்கா தள்ளி போங்கடான்னு இவ போக பார்க்க, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விடுங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க, தள்ளி போ அப்படின்னு சொல்லி அவன் குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவன் இப்படி தள்ளி விட்டதில் குழந்தையோட மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்க. என்ன காரியம் பண்ண, என் குழந்தைய விட்டு தலை அப்படின்னு சொல்லி அவள் போய் குழந்தைய காப்பாற்றிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு போக குழந்தைய தள்ளி விட்டதை நினச்சி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ குழந்தையோட கயத்துக்கு மருந்து போட்டு விட்டதுக்கப்புறம் எல்லாரும் ரோட்டில் உள்ள ஒரு கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ குழந்தைய வச்சுட்டு இருக்க. குழந்தை கூட படிக்கிற பொண்ணு வரா. அப்பா இந்த பொண்ணுக்கு அப்பாவே கிடையாதுன்னு அந்த பொண்ணு குழந்தைய பார்த்து புள்ளி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஜியோலிக்கு அப்பா கிடையாதுன்னு யாரு சொன்னா, நான் தான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தையோட மனசு கஷ்டப்படாத மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்டேருந்து காப்பாற்றிடுறான். இப்போ குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு அந்த முயல் குட்டி மாஸ்க் வேணும், வாங்கிட்டு வாங்க, நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு மாஸ்க் வாங்க வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ கூட குழந்தை வந்துட்டுருக்கு. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா, என்னை தூக்கிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்ல ஹீரோவும் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ குட்டி பாப்பா என்ன சொல்லுதுன்னா, அம்மா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எப்போதும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டே இருப்பாங்க, டிவியில் உங்களை பற்றி போடும்போது அவங்க உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களை ரொம்ப காதலிச்சாங்க, எப்போவுமே உங்கள் ஃபோட்டோவை வச்சு அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு ஹீரோயின் ஹீரோவை எந்த அளவுக்கு காதலிச்சா அப்படின்றத குழந்தை ஒன்று எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் அவளை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணினோ அதே மாதிரி அவளும் என்னை மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா, எனக்கு தான் இந்த விஷயம் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு குழந்தையோட வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு குழந்தை ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ மாஸ்க் வாங்கிட்டு வந்துடுறா. இப்போ மாஸ்க் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைய பார்த்தீங்கன்னா, அம்மா என்னால் நடக்க முடியல, அதனால தான் அங்கிளை தூக்கிக்க சொன்னேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டாலும் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது, மறுபடியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கும், அது கண்டிப்பாக ஜியோலியாக தான் இருக்குன்னு சொல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ தான் என் கூட இருக்கல, நீ இருக்கும்போது எனக்கு இன்னொரு குழந்தை தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, அம்மா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் போனதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னவாக்க குழந்தை அதே இடத்துல இறந்து போயிடுது. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரோட மனசே உடஞ்சி போயிட்டு இருக்க. இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண இவ மயக்கத்தில் தான் இருக்கா ஹாஸ்பிட்டலில். இப்போ அவன் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு என் பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து பார்க்க குழந்தை இறந்து போயிடுது. இப்போ அதை பார்த்தோன்னு என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, இந்த 5 வருஷத்தில் என் பொண்ணு தான் எனக்கு துணையாக இருந்திருக்கான், அவள் எல்லாமே இனிமேல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலன்னு இவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவனை தான் காட்டுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு அவனுக்கு வந்துருச்சு. இப்போ அதில் ஜியோலி அவனோட குழந்தைன்னு இருக்கான். என்னால் தான் நம்பவே முடியல, என் பரம்பரைக்கு குழந்தையே இல்லாமல் போயிடும்னு நினச்சேன், ஆனால் அவள் என்னோட குழந்தை, இவ்வளோ டேலண்டாக இருந்தா தெரியுமா, கண்டிப்பாக அவள் எனக்கு தான் சொந்தமாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வெண்ணு உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அவளை இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு விடவே மாட்டேன், என் பொண்ணு எனக்கு தான் கிடைச்சாகணும்னு இவன் குழந்தை இறந்த விஷயம் கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவளுங்க எல்லாரையும் தான் காட்டுறாளுங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, என் ஃபியான்ஸே எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டா, அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஆனால் எங்களுக்கு தான் அவளை சுத்தமாக பிடிக்காது, அவளால் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணவே முடியாதுப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு எப்படி எவிடன்ஸ் கிடைக்கும், எவிடன்ஸே எங்ககிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையுமே இல்லை, அவள் வாழ்க்கையை நாசமாக்கின வீடியோவே எங்ககிட்ட தான் இருக்குன்னு அந்த வீடியோவே போட்டு காட்ட அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கோர்ட்டை தான் காட்டுறாங்க. இப்போ கோர்ட்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்திருக்க பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் வீணாக்கியிருக்காங்க. அவ கையில ஒரு இரும்பு ராடை வச்சு குத்திருக்காங்க. அவ காதுல தலை ஹீட் பண்ற ஹீட்டரை வச்சு காது சூடு பண்ணி அவளுக்கு காது கேட்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களா மனுஷங்களா என்னன்னே டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சார் அவங்க சொந்த அம்மாவே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல. அவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஜட்ஜை பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ் செல்லுன்னு சொல்லிடுறாரு. இப்போ அவர் இப்படி சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அவங்க எல்லாம் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ அவ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. இதை உடனே போட்டு காட்டுங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பென்ட்ரைவை கொடுக்க அதில் இவ வாழ்க்கையை நாசமாக்கின வீடியோ இவங்க எல்லாம் புலி பண்ண வீடியோன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை போட்டு காமிச்சோன்னே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு இப்படி பண்ண, இதுக்காக இப்படி பண்ண, என்னை மாட்டி விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையதோ அதுக்கு தான் துணையா நின்னேன்னு அவ சொல்ல போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போக என்ன கேட்கிறானா, இதுக்காக என்னை மாட்டி விட்ட, உனக்கு உதவி பண்ணு தானே நினைச்சேன்னு சொல்ல அந்த வீடியோவை பார்த்தோன்னே மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது ரெண்டாவது பட்சம். நம்ம எல்லாரும் மனுஷங்க, மிருகங்க கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கி அவள் வாழ்க்கையை இப்படி வீணாக்கி வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் நினைச்சாலே வெக்கமா இருக்கு. நான் உண்மையதோ அதுக்கு தான் துணையா நின்னேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீ எல்லாம் வெளியில இருந்தா பல பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும். நீ ஜெயிலுக்கு தான் போன கூட்டு போங்கன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அவளை அங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்க. இந்த சைடை இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் பாருவேன் உன் கூட கண்டிப்பாக நான் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்த எதுக்கும் நீ பொறுப்பு கிடையாது. எல்லாமே அவங்களோட தப்பு தானே. இவ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இவ கூட படித்த எல்லா பசங்களும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ எந்த தப்பு பண்ணல, நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தைரியம் கொடுத்துட்ருக்க. இவனை பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எங்க, ஜியோலி எங்க, அவளை நான் பார்த்தாகணும்னு சொல்ல அவள் காருக்குள்ளே இருக்கான்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தவனா அவன் காரை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஜியோலியோட பேர் பதிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இருக்குது. அதை இறந்தவங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்க. அதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. அவள் குழந்தைன்னு கூட பார்க்காம அவளை கீழே தலை எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சு, அவன் உன்னோட சொந்த குழந்தைன்னு சொல்ல இல்லை அவள் என்னை விட்டு போக நான் காரணம் இல்லைன்னு இவன் அழுதுட்டு இருக்க. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. நீ பண்ண பாவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. நீ ஜெயிலுக்கு போனாதான் என் பொண்ணு நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சு. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் என் குடும்பம் ஜீரோக்கு சமமாயிடுச்சுன்னு அவன் அழுதுகிட்டே ஜெயிலுக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பார்க்க ஒரு லாயர் தான் வராரு. இப்போ அவர் வந்து உன்னை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியுமா, எப்படி தெரியும்னு கேட்குறியா. அவன் லாயர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போதும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். உன்னை பற்றி பேசாத நாளே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதான் அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சான்னு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவர் ஹீரோ இவ்வளோ எந்த அளவுக்கு காதலிச்சா அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜியோலியோட கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது. ஆனால் குழந்தை இறந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ட்ராமா ஓகே தான். உங்களுக்கு எப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.